பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை புகழ்ந்து பாட வேண்டும், அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்க வேண்டும், அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்ள வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே நம்மை அனைவரையும் இந்த நேரத்தில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கூடாரத்தில் அப்படியாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரை நாம் முதலில் காலை வேளையில் நாம் அவருடைய கூடாரத்தில் நாம் அவரை துதிக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஆலயத்திற்குள் அந்த கூடாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் அழகாக அவருடைய கண்களால் நம்மை பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் என்னை நோக்கி வருவார்கள், நான் அவருடைய தேவைகளை சந்திப்பவர், அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவர், அவருடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் நான் இரட்டிப்பாக கொடுப்பவர். அப்படியாக என் பிள்ளைகளுக்காக நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர். இன்றைய நாளிலும் அவர்கள் எனக்காக என்னை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறார்கள். நான் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்வேன் என்று அவர்களுக்கு தெரியாது. அப்படியாக என் பிள்ளைகள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நான் அவளோடு பார்க்க அவளோடு காத்து கொண்டிருக்கின்றேன் என்றார். நம்ம அனைவரையும் பார்த்து நாம் அப்படியாக ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோமா? ஆலயத்திற்கு சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள் வாழ்க்கையில். அப்படியாக இன்றைய நாளில் சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள். இப்படியாக கர்த்தர் வார்த்தைகளை எவ்வளவாக நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உங்கள் வழியில் கர்த்தர் காட்டும் கவனமும் இரக்கமும் நிறைந்த அக்கறையும், உங்கள் போராட்டங்களில் நீங்கள் தனிமையாக இல்லை என்பதையும், உங்கள் பயணத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதையும் நிரூபிக்கிறது. நம் அனைவரும் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இன்று நான் கனத்த இதயத்துடன் உம்மிடம் வந்து என் துக்கங்களையும் நான் சிந்திய கண்ணீரையும் ஒப்புக்கொள்கிறேன். என் கண்ணீர் வீணாக அல்லாமல் நீர் அதை பார்த்து புரிந்து கொள்வீர் என்ற உறுதியை எனக்கு அருளும். என் துக்கத்தில் என்னை ஆறுதல் படுத்தும். என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்ற உமது குணப்படுத்தும் வல்லமையை நம்பும். எனக்கு உதவும். இயேசுவின் வல்லமையில் வல்லமை மிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம் அனைவரும் இப்பொழுது அவரை நாம் புகழ்ந்து பாடி அவரை துதிப்போமாக. அந்த பாதையில் வழி நடந்து
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து செல்வோம். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் நான் இதை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவனுள்ளது, உயிருள்ளது. இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. இதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள் என்று கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் அவர் அழைத்திருக்கின்றார். அவருடைய ஆலயத்தில் நாம் அனைவரும் அவருடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டு மீண்டுமாக நாம் வீட்டிற்கு போய் படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். இன்றைய நாளில் மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 27-30, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 14 வசனங்கள். இச்சையை வென்று தூய்மையை தழுவுதல். இச்சையை வென்று தூய்மையை தழுவுதல். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையை போலவே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளையும் பழைய ஏற்பாட்டின் 10 கட்டளைகளில் ஒன்றாகும். ஒருவன் பிறருடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரையும் கொலை செய்யப்பட கடவர்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 10 வாசித்து பாருங்கள். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணம் தெளிவாக கூறுகிறது. ஆனால் இயேசு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசையை அப்பாவத்தை செய்துவிட்டதற்கு சமம் என்று போதித்தார். பாவம் இருதயத்திலே ஆரம்பிக்கிறது என்று அவர் கற்பித்தார். மனிதர்களின் இருதயங்கள் தீய ஆசைகளால் நிறைந்துள்ளன. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. எரேமியர் 17ஆம் அதிகாரம் 9 வாசித்து பாருங்கள். இப்பாவத்தின் காரணமாக எல்லா மனிதர்களும் மரண தண்டனைக்கு பாத்திரவான்கள். ஒரு காட்சியை கண்டதும் சாத்தான் திடீரென்று நம் மனதில் எழுப்பக்கூடிய எண்ணத்தையோ இயேசு கண்டனம் செய்யவில்லை.
ஒருவருடைய அல்லது ஒருத்தினுடைய சுய சித்தத்தினால் அங்கீகரிக்கப்பட்டதாய் தோன்றும் முறைகேடான ஒழுக்கக்கேடான ஆசை அல்லது இச்சையை கண்டனம் செய்கிறார். அதற்குரிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக கிடைத்தவுடன் அதை நிறைவேற்ற துடிக்கும் அவளுடைய உள்ளத்தில் தோன்றும் முறைகேடான பாலுறவு இன்பத்துக்கு ஏதுவான ஆசைகளை எதிர்த்து மேற்கொள்ளாமல் அதற்கு இடம் கொடுத்தால் அது பாவமாகும் என கண்டிக்கிறார் கர்த்தர். இந்த கடைசி நாட்களில் பாலையில் பாவங்களான விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் பூமியெங்கும் மிகுந்து காணப்படுகின்றன. இச்சையை தூண்டும் காரியங்கள் முன்பை விட அதிகமாக உள்ளன. இந்த நாட்களில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் ஆகாமலே தங்கள் சரீரத்தில் இணைவது வேசித்தனமாகும். ஒரு திருமணமான அல்லது பெண் தனக்கு உரிமை இல்லாத பிறருடைய மனைவியோடு அல்லது புருஷனோடு சரிசீர் ஆசைகளை பகிர்ந்து கொண்டால் அந்த விபச்சாரம் அது பாவமாகும். இந்த பாவத்தில் இரண்டு சரீரங்கள் குறுக்கு வழியில் அநீதியாக தங்கள் பாலியல் இச்சைகளை தீர்த்துக் கொள்ளுகின்றன. தேவன் இவைகளை திருமண உடன்படிக்கைக்கு துரோகமாக கருதுகிறார். ஒவ்வொருவரும் கட்டுப்படுத்த வேண்டிய மனித இயல்பின் பாலிய ஒழுக்கக்கேடான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் மற்றும் காமம் ஆகியவைகளை மாம்சத்தின் கிருவிகளாகும். மனதை தவறாக பயன்படுத்துவதும் ஒழுக்கக்கேடான நடத்தை ஒரு காரணி ஆகும். ஒரு விசுவாசி ஆபாசத்தையும் பாலியல் ரீதியாக தூண்டும் பொழுதுபோக்கையும் தவிர்க்க வேண்டும் என்றார். தேவன் பாலுணர்வை படைத்த நோக்கங்களையும் தவிர வேறெந்த நோக்கத்திற்காகவும் பாலியல் நெருக்கத்தில் ஈடுபடுவது பாவம் என்பதே அடிப்படை கொள்கை. அதனால் தான் திருமணத்திற்கு முன் உடலுறவு கொள்வதும் திருமணத்திற்கு வெளியே உடலுறவு கொள்வதும் ஓரின சேர்க்கை, சுய இன்பம் மற்றும் ஆபாச படங்களை பார்ப்பதும் பாவங்களாக கருதப்படுகின்றன என்றார் கர்த்தர். திருமணத்துக்கு முன் விசுவாசிகள் முழு சுய கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். நம் இருதயத்தையும் மனதையும் காத்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 5:28 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119:11 வாசித்து பாருங்கள். சோதனையில் இருந்து விலகி ஓட வேண்டும். 1 கொரிந்தியர் 6:18 வாசித்து பாருங்கள். பாவத்தை எதிர்க்க மட்டுமல்ல, அதிலிருந்து தப்பி ஓடவும் தேவன் நம்மை எச்சரிக்கிறார். பாலியல் உறவுகள் குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். திருமணத்துக்கு முன் பாலியல் உறவு கொள்ளுதல் நியாயமானது என்பது தவறாகும். இது தேவனுடைய பரிசுத்த திட்டத்தை மீறி உலகத்தின் அசுத்தமான வழிகளுடன் இணைக்கும் முயற்சியாகும். இது பாலியல் ஒழுக்கக்கேடு. திருமணத்திற்கு பின் ஒருவரின் பாலியல் உறவு தன்னுடைய முறையான திருமண துணையுடன் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். ஆவியின் கனிக்கூறுகளில் ஒன்றான இச்சை அடக்கம் மிகவும் அவசியம். இதுவே நேர்மையான சுத்தமான நடத்தைக்கு வழிவகுக்கிறது. ஒருவன் ஒருத்தி தேவனுடைய சித்தத்திற்கு தன் பரிசுத்தம் சார்பாக விசுவாச அர்ப்பணிப்பு செய்திருந்தால் அது சுய கட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும். இதன் பலனாக சுய கட்டுப்பாட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. மனம் திரும்புதல், தேவனுடைய வார்த்தையில் மனதை புதுப்பித்தல், ஜெபித்தல், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருத்தல் ஆகியவற்றின் மூலம் விசுவாசிகள் பாலியல் பாவத்தை வென்று பரிசுத்தத்தில் வளர முடியும். ரோமர் நற்செய்தி 12:12 கலாத்தியர் 5:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு நன்றாக புரியும். அப்படியாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில்? ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரும் ஒன்றாக இணைந்து அந்த பாலியல் உறவில் பங்கு கொண்டு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள். அதுதான் ஆண்டவருடைய குடும்பம். திருமணமாகாமல் ஒரு ஆணோ பெண்ணோ உடலுறவு கொள்வது மிகவும் தவறாகும். அது மிகவும் பாவமாகும். திருமணம் ஆன ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மற்றொரு கணவரோடு மற்றொருடைய மனைவியோடு சார்ந்திருக்க கூடாது, உடலுறவு கொள்ளக்கூடாது என்று கர்த்தர் குறிப்பிடுகிறார். இது மிகப்பெரிய பாவம். நாம் இந்த உலகில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? கணவன் மனைவியை விட்டுக் கொடுத்து ஒருவரோடு ஒருவர் நாம் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? குடும்பத்தில்
சிந்தித்து பாருங்கள். இந்த வாழ்க்கையில் சில மக்கள் பாலையில் வன்கொடுமையால் ஆளாகின்றார்கள், பணப்பிரச்சனையினால் ஆளாகிக் கொண்டிருக்கின்றார். அதற்காக இந்த ஒரு வழியை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். ஆதலால் நீங்கள் மனம் திரும்பி என்னுடைய பிள்ளைகளாக குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக இந்த நேரத்தில் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றியோடு அவரை நாம் இந்த நேரத்தில் காணிக்கை மூலம் கடந்து செல்வோமாக.
இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட மனதோ வந்து கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே உணவருந்திய பின் இக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் அவருடைய போஜனத்தில் ஒருங்கிடப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் நன்றி பாடி துதிப்போமாக.
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போது நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உம்முடைய ராஜ்யத்தில் உம்மை பின்பற்றுபவர்களாக வாழ எங்களுக்கு ஒரு திறனை உருவாக்கியவர் நீர் அல்லவோ. கர்த்தாவே, உமது வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தகைய அதிகாரத்துடன் வந்து பேசியதற்காகவும் இந்த வசனங்களை எங்களுக்கு வழங்கியதற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை தேட எங்களுக்கு விடா முயற்சியையும் உம்மை கண்டுபிடிக்க ஞானத்தையும் கொடுத்தரும். எங்கள் காதுகள் உமது குரலை கேட்கவும், எங்கள் கண்கள் உமது நன்மையை காணட்டும். எங்கள் வாழ்க்கையை உம்மை பிரியப்படுத்த நாங்கள் அர்ப்பணிக்கும் போது எங்கள் எண்ணங்கள் உமது நாமத்தை அறிவிக்கட்டும். உம்முடைய வார்த்தை போதிப்பது போல் அசுத்தத்திற்கு வழிவகுக்கும் எதிலிருந்தும் தப்பி ஓட எங்களுக்கு பலம் தாரும். எங்கள் மனதை உமது சத்தியத்தால் நிரப்பும். இதனால் உலக ஆசைகளை விட உமது வாக்கு தத்தங்களையும் ஆசைகளை பற்றி நாங்கள் தியானிக்க முடியும். உமது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சிந்தனைகளை வழிநடத்தி நீதியின் பாதையில் இருந்து விலகிச் செல்லும் போது விரைவாக எங்களை கண்டிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சரீரத்தை உமது பரிசுத்த ஆலயமாக்க காணவும், அடக்கம், சுய கட்டுப்பாடு மற்றும் கண்ணியத்துடன் வாழவும் எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் உதவும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுவலின் வல்லமை எங்கள் மாம்ச இச்சைகளை மேற்கொள்வதாக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை போலவே மாறுவோமாக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். தலை வணங்கி கண்களை மூடி நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசம் அடையத்தக்கதாகவும், ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.